Hi friends, welcome to SR Academy. டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் வீடியோக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. இதில் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிற உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 7,500 at 6% per annum for 8 years. ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி வீதம் 8 ஆண்டுகளில் 7,500க்கான தனி வட்டி என்ன? இந்த கேள்வியை 3 தடவை டிஎன்பிஎஸ்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா R=6%, N=8 ஆண்டுகள், அப்புறம் அசல் பிரின்சிபல் P=7,500. தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், I=PNR/100. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Pக்கு பதிலாக 7,500 போடுங்க. N 8 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போடுங்க. R என்ன? 6%/100. ஸோ 2 0 அப்படியே கேன்சல் ஆயிடுது. மீதி இருக்கிறதெல்லாம் பெருகி போடுறோம். 75 × 48 that is equal to 3,600 ரூபாய். ஸோ ஆன்சர் 3,600 ரூபாய். இந்த கொஸ்டின் 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ரெண்டாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட தொகையானது, அதாவது அசல் பிரின்சிபல் எவ்வளோன்னு கொடுக்கல, 9% தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 16,940 ஆகிறது எனில் அசலை பிரின்சிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிங்க. ஸோ இப்போ இது R கொடுத்துருக்காங்க. N=6 ஆண்டுகள். அடுத்தது இது கூட்டுத்தொகையை குறிக்கும். ஸோ இது அசல் கிடையாது, இது கூட்டுத்தொகை, அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்தது. நமக்கு ஃபார்முலா A=P+I. P என்பது அசல், I என்பது வட்டி. இது தனி வட்டி கணக்கு. ஸோ P அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஐக்கு பதிலாக நமக்கு ஃபார்முலா தெரியும், I=PNR/100. இது ரெண்டுத்துலேயும் Pயை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1+NR/100. இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? P கண்டுபிடிக்க போகிறோம். கூட்டுத்தொகை 16,940 P தான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு 1+N 6 ஆண்டுகள் 9%/100. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு இங்கே 100 6 54, அப்போ 154 வரும் /100. இதை இந்த பக்கம் கொண்டு போனால் நமக்கு P கிடச்சிடும். 16,940 டிவைடட் பை இன்ட்டு 100/154 இஸ் ஈக்குவல் டு P. இதை நம்ம 11வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 1 11 11 4 11 44, 1 11 11 5 11 55, மீதி 4 4 11 44. இந்த 0வை அப்படியே போட்டுடுறோம். ஸோ அடுத்தது மேற்கொண்டு நம்ம சுருக்கும் பொழுது அடுத்து 14ஆம் வாய்ப்பாட்டாலே அடிக்கலாம். அப்படி நமக்கு சுருக்கும்போது P = 11,000 அப்படின்னு வருது. 11,000. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த கேள்வி 2 தடவை டிஎன்பிஎஸ்சி கேள்விகளில் கேட்டிருக்காங்க. போன 10 வருஷத்தில் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த கேள்வி, இந்த கேள்வி 3 தடவை இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில். கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 9/1 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது R காலத்துக்கு சமம். R=N கொடுத்துருக்காங்க. அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் R=என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு லைனை நம்ம மேத்ஸில் சென்டென்ஸாக எழுதுகிறோம். தனி வட்டி I= அத்தொகையில் 9/1 மடங்கு. அசலில் 9ல் 1 மடங்கு அப்படின்னா P × 1/9 அப்படின்னு போடலாம். 9ல் 1 மடங்குன்றதால பெருகிறேன். ஓகேவா? ஆனால் ஐக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், PNR/100. I=PNR/100. இப்போ இது ரெண்டுத்தையும் சமம் பண்ணுறோம். Pயும் Pயும் கேன்சல் ஆகிடுது. 1/9 =
இங்கே எண்ணுக்கு பதிலாக நான் ஆறுன்னே போட்டுடுறேன். ஏன்னா ஆரும் எண்ணும் சமம்னு சொல்லியிருக்காங்க. ஆர் இன்ட்டு ஆர் எனக்கு ஆர் ஸ்கொயர்னு வருது பை 100. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100/9. இதை அப்படியே ரூட் எடுத்தோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 10/3. இதை கலப்பு பின்னமாக மாற்றினா 3 1/3%. அது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி. இந்த கேள்வியை 2 தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது, அதான் அசல் பிரின்சிபல், 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி விகிதம், தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் எளிய வட்டின்னு இவங்க எழுதிட்டாங்க என்ன? ஸோ இந்த கேள்வி இந்த மடங்கு ஆகுது பாருங்கள், 2 மடங்கு ஆகுது, 3 மடங்கு ஆகுது அப்படின்ற கேள்விலாம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அது அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க. இப்போ இதில் இரட்டிப்பாவது அப்படின்னா 2 மடங்கு ஆகுது. இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்லி தரேன் பாருங்கள். 2 மடங்கு ஆகுதுன்னா 100 போடுங்க. அதுக்கப்புறம் வருடம் 15 வருடம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதால் வகுத்து போடுங்க. அவ்வளோதான். இதுக்கு என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஃபார்முலாவெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 100 போடுங்க. 2 மடங்கு அல்லது இரட்டிப்புன்னா டிவைடட் பை இந்த 15 போட்டுருங்க. அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா 6 5 90, மீதி 10/15 கலப்பு பின்னமாக மாற்றிட்டேன். இதை மேற்கொண்டு சுருக்கும்போது 6 2/3% அப்படின்னு வரும். ஸோ இதுதான் மெத்தடு. இங்கே வட்டி விகிதம் கேட்டாலும் இதே மெத்தடு. இதுவே காலம் கேட்குறாங்க, வட்டி விகிதம் கொடுத்துட்டு காலம் கேட்டாங்கனாலும் அதே மெத்தடில் போடுங்க. அதே மாதிரி வட்டி விகிதத்தால் வகுத்து போடுங்க. அவ்வளோதான். செம ஈஸி இது. இந்த கேள்வி பாருங்கள். இது 4 தடவை இந்த கேள்வி ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ தான் நான் மடங்கு சொல்லி கொடுத்தேன். அதே தான். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 வருடங்களில் காலம் கொடுத்துருக்காங்க, இரட்டிப்பாகுது, டபுள்டு, 2 மடங்காகுது அப்படின்னு அர்த்தம். வட்டி விகிதம் ஆர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு டேட்டா தானே கொடுத்துக்கிறாங்க. 100 போடுங்க, இரட்டிப்பாகிறதுன்றதால 100 போடுங்க, டிவைடட் பை 10 போடுங்க, இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 10%. ஆப்ஷன் சி. ஸோ இந்த மெத்தட் வந்து வேறு எந்த சேனல்லையோ யாருமே சொல்லி கொடுத்ததில்லை. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுவே 3 மடங்கு ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதுக்கும் ஒரு செம ஷார்ட்கட் இருக்குது. அடுத்த கணக்கிலே சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள். இந்த கேள்வி வந்து 4 தடவை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் கொஸ்டின். என்ன சார்னா, ஒரு குறிப்பிட்ட அசலானது, அசல் பிரின்சிபால் பி 8% வட்டி வீதத்தில், R = 8%, 3 மடங்காவது பாருங்க, 3 times. இப்போ தான் சொல்லித்தரான்னு இல்லையா, வந்துடுச்சு கணக்கு. எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் n = என்ன? இப்போ 2 மடங்காகுதுன்னா 100 கொடுத்துருக்கிற நம்பர்னு போட்டோம். அதுவே 3 மடங்காகுதுன்னா 200 கொடுத்துருக்கிற நம்பர். அவ்வளோதான். ஆன்சரு டக்குன்னு வந்துடும். இதை டிவைட் பண்ணால் 25 வருது. ஆப்ஷன் சி. ஸோ சொன்னது புரியுதுங்களா? இப்போ 2 மடங்காகுதுன்னா 100 கொடுத்துருக்கிற நம்பரு, 3 மடங்காகுதுன்னா 200 கொடுத்துருக்கிற நம்பரு, 4 மடங்காகுதுன்னா 300 கொடுத்துருக்கிற நம்பரு. செம ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிடலாம். குறிப்பாக மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு இந்த கணக்குகள் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து 3 தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இது அதை விட கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு போட வேண்டிய கணக்கு. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருடம் மற்றும் 4 வருடங்களில் ரூபாய் 8880 மற்றும் ரூபாய் 7920 கிடைக்கும் எனில் அதன் வட்டி சதவீதத்தை தனி வட்டி முறையில் காண்க. இப்போ பாருங்க, 6 வருஷத்தில் அந்த தொகை வந்து 8880 மாறுது. இந்த 8880 என்பது கூட்டுத்தொகை, வட்டி கிடையாது. சரியா? அதே மாதிரி 4 வருஷத்தில் அந்த தொகை 7920 மாறுது.
கூட்டுத்தொகை A is equal to P plus I அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஏவுக்கு பதிலாக 8880 போடுங்க is equal to P plus P. P அப்படியே தான் போடணும். N நமக்கு தெரியும் 6 வருஷத்தில் இன்ட்டு 6 இன்ட்டு 6 இந்த R divided by 100 அப்படின்னு எழுதியாச்சு. ஃபார்முலா தான் P plus Iயை கொடுத்துருக்கிறதுக்கு அப்படியே எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த 4 வருஷத்துக்கு இதே மாதிரி எழுதுறேன். N is equal to இங்கே 6ன்னு போட்டோம், இப்போ 4ன்னு போட்டுருவோம். இந்த தொகை 7920 is equal to P plus P into 4 into R by 100. இப்போ இந்த தொகையிலேருந்து இந்த தொகையை கழிச்சிட்டா நமக்கு 2 வருஷத்து வட்டி வரும். இது 6 வருஷத்து தொகையிலேருந்து 4 வருஷத்து தொகையை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2 வருட வட்டி. ஸோ 2 ஆண்டு வட்டி இஸ் ஈக்குவல் டு இதிலேருந்து இதை கழிச்சா நமக்கு 960 ரூபாய் வருது. 960 ரூபாய். அப்போ ஒரு ஆண்டு வட்டி என்ன? 480 ரூபாய். ஸோ ஒரு ஆண்டு வட்டியை நான் ஃபார்முலாவில் போடுறேன். I is equal to PNR by 100ல். ஸோ P தெரியாது இன்ட்டு N is equal to 1. அதை போடாமல் விட்டுடலாம், ஏன்னா ஒரு ஆண்டு வட்டி. R தான் தெரியாது. PR by 100 is equal to 480. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு இதை வச்சுக்கோங்க. இப்போ PR by 100ன்றத இங்கே கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். இதில் P அப்படியே வச்சுக்கிறேன், ப்ளஸ் இந்த 4ஐ தனியாக எடுத்துடுறேன். மீதி இருக்கிறது PR by 100, அதுக்கு பதிலாக 480ன்னு போட்டுடுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு 7920. நாம் இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், எதில் ஒன்றா பண்ணிக்கலாம். ஆனால் இது சின்னதாக இருக்கிறதால இது நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ P இஸ் ஈக்குவல் டு 7920 மைனஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதுகிறோம். என்ன வருதுன்னா 1920, விச் இஸ் ஈக்குவல் டு 6000. ஸோ ஆன்சர் வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டெப்பெல்லாம் முறையாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சரை சரியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆன்சர் P is equal to 6000 அப்படின்றத ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6000 இன்ட்டு R by 100. ஸோ இஸ் ஈக்குவல் டு 480. 2 0 கேன்சல் ஆயிடுது, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடுது. 6 8 48. ஆக R is equal to 8%. ஆப்ஷன் டி. இந்த கேள்வி 3 டைம்ஸு இதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு தடவை என்ன கேட்டிருக்காங்க? வெறும் அசல் மட்டும் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. மற்ற தடவைலாம் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அசல்னா 6000ஓட நிறுத்திக்கிறோம், வட்டி வீதம் 8% கண்டுபிடிச்சி ஆன்சர் மார்க் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான கணக்கு. ஒரு ஸ்டெப்பு அதிகமாகவும் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்து தான் போகணும். அடுத்து அதே மாடலில் இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா இது 3 டைம்ஸ் இந்த கொஷின் ரிப்பீட்டட். ஸோ எப்படி சார் போடுறது அப்படின்னா, ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை A, அதே மாதிரி 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகையும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அசல் மூலத்தொகை பிரின்சிபால் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. போன கணக்கில் வட்டி வீதம் கேட்டாங்க, இந்த கணக்கில் அசல் மட்டும் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா A is equal to P plus I அப்படின்றதுல நாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 ஆண்டு மொத்த தொகையிலேருந்து 3 ஆண்டு மொத்த தொகையை கழிச்சிட்டோம்னா 1 ஆண்டு வட்டி கழிச்சிடும். 1 ஆண்டு வட்டி போன தடவை போட்ட மாதிரி தான். 854ல் 815 கழிச்சா 39 ரூபாய். ஸோ 1 ஆண்டு வட்டி அப்படின்னா P இன்ட்டு Nக்கு பதிலாக 1, அதை விட்டுடுறேன், R by 100, PR by 100 is equal to 39. இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு நாம் ஈக்குவேஷன் அமைக்கிறோம். என்னென்னா P ப்ளஸ், அதாவது 3 ஆண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 3 ஆண்டுக்கு நான் மொத்த தொகைக்கான ஃபார்முலா A is equal to P plus I, ஐக்கு பதிலாக P
இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 3 ஆர் தான் தெரியல R/100 இஸ் ஈக்குவல் டு 815 கணக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதில் இந்த PR/100 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு அசல் வந்துடும். PR/100 3 இன்ட்டு இந்த 3 காமனாக வெளியேற்றுறேன் 39ன்னு போடணும். PR/100 815 ரூபாய். ஸோ P இஸ் ஈக்குவல் டு 815 மைனஸ் 3 இன்ட்டு 39 117 விச் இஸ் ஈக்குவல் டு 698 ரூபாய். ஸோ அசல் பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 698 ரூபாய். அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. எங்ககிட்ட குரூப் 4 எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் இதற்கு முன்னாடி 9 செட்டு 9 வருடங்களில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இதில் ஆன்சர்ஸும் மார்க் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு PDF வடிவில் வாட்ஸ்அப்புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். ஸோ எங்ககிட்ட குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 1 எக்ஸாம் கொஷின் பேப்பரும் 6 வருடங்கள் நடைபெற்றது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் 6 வருடங்கள் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இது வேணும்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நாங்கள் போட்ட TNPSC சம்மந்தமான வீடியோக்கள் அனைத்தும் வேண்டும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு TNPSC அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் TNTET, BEO, DEO இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் அனுப்பி வைக்கப்படும். அடுத்த கேள்வி மற்றும் கடைசி கேள்வி. ரூபாய் 800 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 920 ஆகிறது. 800 ரூபாய் அசல் இருக்குது, அது தனி வட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்தில் 920 ரூபாய் ஆகுது. அதன் வட்டி வீதத்தை 3% அதிகரிக்கும் பொழுது அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை என்ன? ஸோ வட்டி வீதம் 3% அதிகரித்தா என்ன ஆகும்? அந்த 800 ரூபாய் அசலுக்கான வட்டியும் 3% அதிகரிக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரூபாய் 800க்கு 3 ஆண்டுகளுக்கு 3% வட்டியை மட்டும் கண்டுபிடிச்சி இந்த 920 கூட கூட்டிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ அதை தான் பண்ண போகிறேன். I is equal to PNR/100 which is equal to அசல் P is equal to 800 காலம் 3 ஆண்டுகளுக்கு R 3%. சார் 3% அதிகரிப்பு அப்படின்றீங்க, அந்த 3%த்தை நான் கண்டுபிடிச்சி கூட்டிக்க போகிறேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 72 ரூபாய் வருது. ஸோ அப்போ அவரோட வட்டி எவ்வளோ அதிகரிச்சிருக்குதுன்னா 72 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அப்போ ஏற்கனவே அவருக்கு 920 ரூபாய் வந்தது கூடுதல், அது கூட இந்த 72 ரூபாயை சேர்த்துக்கணும், கூடுதல் வட்டியை சேர்த்துக்கிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும் 992 ரூபாய், ஆப்ஷன் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கும் தேவைப்படும். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஆல் த பெஸ்ட்.